சத்தியம்னு சொல்லலாம், ஈஸியா எளிதில் எல்லாருக்கும் புரியும்னு சொல்லலாம். என்னன்னா, பிசிக்கல் டெத் a spiritual reality. அதாவது சரீரம் மரணம், நமக்கு எல்லாருக்கும் வருகிற சரீர மரணம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியம். ஓகேங்களா? மரணம் எல்லா மனிதர்களுக்கும் புரியும், படித்தவர்களுக்கும் புரியும், படிக்காதவர்களுக்கும் புரியும். மரணம் என்றால் என்ன? மரணத்தை எல்லாரும் கண்ணில் பார்த்துருப்பாங்க. இங்கேயாவது வளர வளர பிள்ளைகள் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க. ஸோ இந்த மரணம் என்பதை கிறிஸ்துவாக இருக்க நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது மரணம் உண்டு, இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இப்போ பார்க்க போற வசனம் எல்லாம் எதற்காகனா, எதை பற்றினா கர்த்தரை குறித்து தான் பார்க்க போறோம். சரிங்களா? நான் அன்னைக்கு போன வாரம் படிக்கும்போது சொன்னேன், இந்த பைபிள் எழுதப்பட்டது எதற்காக? கர்த்தர் நீதி உள்ளவர், அவரை நீதியை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. இது மனிதர்களை நீதிப்படுத்துவதற்காக எழுதப்படவில்லை. ஓகேங்களா? வசனங்கள்லாம் படிக்கலாம். முதலாவது எபிரேயர் 9:27, Hebrews chapter 9 verse 27. மைக் வச்சு படிக்கிறவங்க. Hebrews 9:27. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் இது மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை விஷயம் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரே தரம் மரிப்பதும், அதாவது உலகத்திலே மரணம் உண்டு என்று பார்க்க போறோம். இது 1 கொரிந்தியர் 15:50 மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. படிக்கிறவங்க படிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அடி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. ஆமென். சோ இந்த 2 வசனங்களையும் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் மரிக்க வேண்டும். இந்த சரீரத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும். இந்த சரீரம் மரணத்துக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரும் அதே தான் சொல்கிறார். ரோமர் 8:3 பார்க்கிறோம், God condemned sin in the flesh. இயேசுவுடைய சரீரத்திலே மனிதனுடைய மாம்சத்தில் இருக்கும் பாவத்தை இயேசுவின் மீது அவர் செலுத்தி அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 2:14-15 பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல இருப்பதற்காக தாம் மாம்சமும் ரத்தமும் எடுத்தவராக உலகத்தில் வந்தார். எபிரேயர் 2:14-15 படிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அனுமதிக்கப்பட்டது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகும் அப்படியானார். ஆமென். சோ பிள்ளைகளைப் போலவே மாற வேண்டும். ஒருவனை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவனைப் போலவே அந்த பாடுகளை அவர் ஏற்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நியமித்த சத்தியம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு முன்னுரையாக ஒன்று சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, இந்த உலகத்தை குறித்து நாம் அந்த காலத்திற்கும் 2000 வருடத்துக்கு பின்பும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசங்கள் உண்டுன்னா, நாம் அறிவியலில் வளர்ந்துருக்கோம். ஓகேங்களா? நமக்கு அநேக எப்படி செயற்பாடுகள் இருக்கு என்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமி சூரியனை சுற்றி செல்கிறது என்றதும் அறிந்திருக்கிறோம். ஓகேங்களா? அந்த காலத்தில் அவர்களுக்கு அந்த இது இல்லை. ஸோ அவர்கள் என்ன செய்தார்கள் ஆனால், இயேசுவை உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களால் முயன்ற வரை
அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளினாலே வேதத்தில் எழுத வைத்தாங்க. சரிங்களா? மரணம் உண்டு, ஜீவன் உண்டு, கிறிஸ்துவுக்குள் ஜீவன், மரணம் உண்டு. ஸோ ஆனால் இந்த காலத்துடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும் என்று எண்ணினோம் என்றால் நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? இப்போ நம்ம பார்க்கிற எல்லா காற்று இதெல்லாம் பிள்ளைகள் படித்துக்கிறவங்களுக்கு என்னன்னா ஏர் மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ், ஒவ்வொரு அணுக்கள், நம்ம சரீரத்துக்கு ஒவ்வொரு அணுக்களுமே இட்ஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். இட் இஸ் நாட் சாலிட் கிடையாது. எல்லாமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் மேட் அப் ஆஃப். ஓகே, ஸோ காண்கின்ற அனைத்துமே வந்து இட்ஸ் ஆல் மேட்டர். ஓகேங்களா? ஒவ்வொரு அணுக்கெல்லாம் சேர்ந்து இருக்கு. அதை வைத்து தான் நாம் அநேக காரியங்களை கண்டுபிடிச்சு we are exploring science. ஓகேங்களா? நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அப்போ வேதத்தில் இது எவ்வாறாக ஈடுபடுது? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் புதுசாக வர அறிவியலை கொடுத்து ஒரு அச்சமுடையவர்களாக இருக்கிறாங்க. இது வந்து விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிறா, விசுவாசத்தை நாம் விட்டு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது. ஆனால் அப்படி அல்ல. இந்த பிசிக்கல் ரியாலிட்டியை மாற்றுவேன் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த நாம் பார்க்கிற ஆகாயம், இந்த யூனிவர்ஸ், வாட் எவர் இஸ் தேர் யூ சீ, இதெல்லாம் நம்ம வந்து இருக்குது நினைக்கிறோம், சகல இதையும் மாற்றுவேன் என்றுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அது மாத்திரமல்ல, அப்போ வேதம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ சயின்ஸ் தான் எல்லாமே இருந்தால் எதற்காக வேதம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ நம்ம வந்து என்ன வேணா செய்யலாமே, பாவம் செய்யலாமே, எதற்காக நாம் வந்து வேதத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 5:19-20. Matthew 5 chapter 19 and verse 20. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஆமென். இந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பனைகளை எப்படி பார்த்தார் என்றால் ஒரு சிறிய காரியமாக பார்த்தார். அவர் அந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை எவ்வாறு அவர் கண்டார் என்றால், உன் தேவனை சேவிப்பாயாக, உன்னுடைய அயலகத்தானே நேசிப்பாயாக, இவ்வளவுதான். அதாவது ரொம்ப சிறிய ஒரு சின்ன காரியம். இதெல்லாம் வந்துட்டு நாம் அதை குறித்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அன்றன்று செய்து கொண்டு இருக்கிற காரியமாக பார்த்தார். அப்பொழுது இந்த சிறிய கட்டளைகளை நம்முடைய வாழ்விலே நமக்கு ஒரு கட்டுப்பாடோடு இருக்க முடியவில்லை என்றால் எப்படி பெரிய கற்பனைகளை கைக்கொள்வது? எவ்வாறு என்றால், இந்த உலகத்துல ஒரு பொருளை வந்து மேலே ஒருத்தர் முடிச்சாங்கன்னா கீழே விழுந்தா என்ன ஆகும்? இறந்துருவாங்கன்னு தெரியுமா? இது வந்து ஒரு கற்பனையா? இது ஒரு லா. திஸ் இஸ் கால்ட் தி லா ஆஃப் கிராவிட்டி. அதாவது எந்த பொருளை கீழே போனாலும் கீழே விழுது. இது இருக்குது. இது வந்து ஒரு சட்டம். இப்போ இந்த சட்டத்தை எப்போ கண்டுபிடித்தாங்க? 1000 வருடம் பின்பாக இதை கண்டுபிடித்தாங்க. அதை கண்டுபிடிக்க என்ன வேண்டும் என்றால் டிசிப்ளினரி ஸ்டடி. அதாவது தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் தேடி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக என்ன வேணும்னா, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சட்டத்திட்டமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அவர்கள் வாழ்க்கையே ஒரு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். அது இல்லாமல் அது செய்கிறது வந்துட்டு யூ கேனாட் பி டிசிப்ளின்ட் எனஃப். இதை கிராவிட்டியை கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க, சார் ஐசக் நியூட்டன். ஹீ டிஸ்கவர்ட் கிராவிட்டி. அவர் அதை செய்யவில்லை, அவர் இருக்கிறத கண்டுபிடித்தார். அதே போல தேவத்த வார்த்தையில் இருக்கிற நீதி என்னதுன்னா, ஆல்ரெடி ஆதாமை படைக்கும் பொழுதே அந்த நீதி இருந்தது உலகத்தில். ஆனால் மனிதன் அதை பின்பற்றவில்லை. அவன் வந்து இதை பின்பற்ற அதை வந்து ஒரு பெரிய எடுத்துக்காம உலகம் முழுவதும் பாவத்தில் நிறைந்தது என்று பார்க்கணும். நோவாவோட காலத்தில் கர்த்தர் உலகத்தை அழிக்கிறதுக்காகவும், ஏன்னா ஒரு மனிதனும் ஒரு சின்ன நீதியை கூட செய்யல. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களுமே ஃபுல்லாக பாவமாக இருந்தது. அப்பொழுது இந்த சின்ன கற்பனைகளை கூட கைக்கொள்ள முடியாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தால் அப்பொழுது எப்படி இன்னும் மேலாக கருத்து செல்வது? ஸோ ஒபீடியன்ஸ் இஸ் நெசசரி. பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் இதை செய்யாதன்றதுக்கெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணா வாழ்க்கையில ஒரு சட்டத்திட்டம் இல்லாமல் வாழும். சின் இஸ்
லாலெஸ்னஸ். அதாவது நம்மளோட வாழ்க்கையில ஒரு வழிமுறைக்கு தான் நாங்கள் இருக்கணும், இப்படி இருக்கு, நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது, மற்றவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது, நம்ம வந்து கருத்தை தேடணும், பைபிளை படிக்கணும், முன்னேற்றத்தை பார்க்கணும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கணும் அவ்வளோ பிரயோஜனமாக இருக்கணும் என்ற ஒரு குறிக்கோளோட வாழாமல் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இந்த உலகத்துக்காகவே வாழ்கிறது. அதாவது இந்த உலகத்தோடைய என்ன கிடைக்க போகுது, போய் சொன்னால் என்ன கிடைக்க போகுது, ஒரு கொஞ்ச கால ப்ராஃபிட் கிடைக்க போகுது. மிஞ்சி போனால் மனிதன் எவ்வளோ நாள் வாழ்றான், ஆயுசு காலம் என்பது வெள்ளத்தின் மிகுதினால் என்பது. இந்த சிறிய காலகட்டத்திற்கு அந்த சிறிய காலகட்டத்திலே ஒரு ஒரு வழிமுறைகள் இல்லாமல் வாழ்றாங்க இல்லையா, அதுதான் பாவம். ஸோ அந்த பாவம் இல்லாமல் தங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் இருக்க வேண்டும். இதை பார்க்கலாம். ரோமர் 8 2ஆம் வசனம். அந்த கரெக்டான 2ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை காட்டிற்றே. ஆமென். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அதாவது நியாய பிரமாணத்துக்கு மேல கிருபை வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கிருபை எப்படி வருது என்றால் ஆவியின் பிரமாணம் வந்து அதை மேற்கொள்ளுகிறது, அவ்வளவுதான். அதாவது நியாய பிரமாணம் ஒரு சிறிய கட்டளை, 10 கட்டளை கீழ்ப்படிந்துட்டு இருந்துக்கோ அப்படின்றது. ஆனா கிருபையின் பிரமாணம் அதற்கும் மேல, ஆவியின் பிரமாணம் அதற்கும் மேல வந்து என்ன செய்யறதுன்னா ஒவ்வொருவரும் அன்பு கூறுங்கள். அதாவது இது கட்டளை கைவிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாம அன்பு கூறுங்கள், சேர்த்து we have to work together அப்படின்னு ஆவியின் பிரமாணம் இருந்தாதான் நாம் கிறிஸ்துவராக இருக்க முடியும். கிறிஸ்துவன் வந்துட்டு நான் கற்பனைகளை கீழ்ப்படிய தேவையில்லை, நான் வந்து அங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் திரும்பி படிங்க, 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமா, இங்க பாருங்க, ரெண்டுமே பிரமாணம் தான். 7ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா பவுல் வந்து நியாய பிரமாணம் எவ்வாறு வேலை செய்யறது எல்லாம் சொல்வார். ஆனா இங்க விடுதலை கொடுக்கிறது என்னன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவியின் பிரமாணம் தான் பாவத்தின் பிரமாணத்தை விட்டு விடுதலை கொடுக்கும். பாவத்தின் பிரமாணம் என்றால் என்ன? பாவத்தின் பிரமாணம் என்னன்னா, இந்த தப்பை நீ செஞ்சனா உனக்கு இந்த மரணம் கொடுக்கலாம், இதுதான் லா ஆஃப் சின் ஹைஃபன் டெத். சின் கிவ்ஸ் யூ டெத். அதாவது இப்போ ஒரு சட்டம் வைக்கிற ஒரு ராஜா, ஒரு நம்ம நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஒரு சட்டம் வைக்கிறாங்க, நீ ஒருத்தனை கொன்னா உன்னை வந்து அடுத்த நாள் கவர்மெண்ட் கொலை செய்வார்கள் வைக்கிறாங்க. இது வந்து பாவத்தின் பிரமாணம். அதாவது நீ ஒன்று செய்யறதுக்கு முன்பாக உன்னை யாரும் சொல்ல போவது கிடையாது, நீ பாவம் செஞ்ச பிறகுதான் உனக்கு ஒரு பதில் வரப்போகுது. என்ன பதிலா? மரணம் என்ற பதில் வரப்போகுது. பாவம் செய்த பின்பு தான் வரப்போகுது. சம்பளம் கொடுத்து வேலை செய்யறதில்லை, மரணத்தை கொடுத்து வேலை செய்யறதில்லை, அதாவது மரணம் கடைசியாக வருது. இப்போ ஆவியின் பிரமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமாணத்தை நீ வந்துட்டு செய்தால் தண்டனை இல்லாம உனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தராரு. அதான் வந்துட்டு இயேசு என்ன சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு கர்த்தர் சொல்றாரு. நீ எருசலேமுக்கு போயிட்டு உபதேசிக்க வேண்டாம், அங்க போயிட்டு விட்னஸா இந்த சாட்சி கொடுக்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரை பெற்று தரித்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எதுக்குன்னா, இந்த புதிய கற்பனை, ஆவியின் கற்பனை ஆவியானவர் இல்லாமல் நிறைவேற முடியாது. ஓகேங்களா? பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்ற கனிகள் என்ன என்றால், வாழ்க்கையில் தினந்தோறும் வந்துட்டு இருக்கிறது என்னது? ஆவியின் கனிகள். அந்த கனிகளை பார்த்து தான் நமக்கு தெரியும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, இச்சை அடக்கம், இது அந்த 8 கனி, 9 வகையான ஒரு கனி. அப்படி இதெல்லாம் வந்துட்டு வைத்து தான் நாம் ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கோம் என்ற நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நிச்சயத்தை பெற்ற பின்புதான் we can go forward in our discovery and understanding of God. கர்த்தரை குறித்து இன்னும் அறிய வேண்டும் என்றால் இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அப்புறம் தான் முன்னேறி செல்ல முடியும். செல்லும் பொழுது திரும்பவும் பாவத்தில் விழும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது வந்து உங்களுடைய எண்ணங்களை கரைப்படுத்திவிடும். It will corrupt your head. எதற்காகனா,
பாவம் செய்து மரணம் உடனே வராததினாலே என்ன போட்டிருக்குன்னா மனிதர்கள் வந்துட்டு ரொம்ப தைரியம் கொள்கிறார்கள். Because the death for sin is not immediately given, people are so what? They are so confident in their sin. அவங்க வந்துட்டு தைரியமா செய்றாங்க பாவத்தை. அப்போ இங்க என்ன, ஏன்னா கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்காரு. அவர் உடனே தண்டனை கொடுக்க போது உடனே நியாயத்தை கொடுக்க போதில்லை. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்துட்டு கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறாங்க. பாவம் செய்யக்கூடாது. பாவம் எப்படின்னா ஒரு பாய்சன் மாதிரி, ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பாய்சன் பற்றி அறிந்த பின்பு அது சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே உட்காந்துட்டு இருந்தா மற்ற சாப்பாடே சாப்பிட முடியாது, ஓகேங்களா? நமக்கு நிறைய மற்ற சாப்பாடு நிறைய சத்தியங்கள் இருக்கு, எல்லா சத்தியங்களுக்கு மேலே போகலாம். ஆனால் ஒரு பாய்சன் பற்றி சாப்பிடலாமா இல்லை சாப்பிடலாமா இல்லை வேண்டாம். ஆனால் கடைசிக்கு யூ பிகம் வீக் பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டேரிங் அட் இட் ஈவன் இஃப் யூ டோன்ட் கமிட் சின். அந்த பாவத்தை செய்யாவிட்டாலும் அதை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் பட்டினியாகிட்டு செத்து போயிருவீங்க, புரியுதுங்களா? அப்பொழுது அதை விட்டு பிரிந்து நாம் ஆவியின் பிரமாணத்திற்கு செல்ல வேண்டும். ஆவியின் பிரமாணம் என்னன்னா சகல சத்தியத்திற்குள் நடத்துறது தான். ஆவியானவர் குறித்து என்ன போட்டிருக்கு யோவான்ல? அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். அப்போ சகல சத்தியங்களும் நமக்கு அறிய வேண்டும். ஸோ ஆவியானவர் பெற்ற நாம் தினந்தோறும் புதிய சத்தியங்களை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு கிளாரிட்டி. அப்போ புதிய சத்தியங்கள்லாம் என்ன? புதிய சத்தியங்கள்னா இந்த உலகத்து காரியத்தில் நடைபெறுகிற இந்த அறிவியல், இதெல்லாம் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லுறது என்னன்னா, இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே கர்த்தர் என்ன விரும்புகிறாரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், ஓகேங்களா? இந்த உலகத்துல காசு வந்து கொடுக்கலன்னா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒருத்தர் காசு கொடுத்தாலும் நமக்கு ஒரு வேலை ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றது, அது கரெக்ட். ஆனா இப்போ அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? நம்மளும் காசு கொடுக்கணும், அதுதான் ஹெல்ப். அதனாலதான் வந்துட்டு ஜேம்ஸ் யாக்கோபு எழுதின நிருபத்திலையும் 1 யோவான் எழுதின நிருபத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் ஐஸ்வரத்தை வைத்தது கொடுக்காம எப்படி எதுக்காக அதை சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துடைய முன்னேற்றத்துக்கு என்ன நம்ம அறிந்திருக்கிறோம், இது மூலமா முன்னேற்றம் இருக்கு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக ஃபர்ஸ்ட் முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் we have to earn enough for ourselves. அதான் பவுல் 1 சொல்லுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க earn பண்ணுங்க, பின்பு கொஞ்சம் இருக்கிறத கொடுங்க. எதுக்குன்னா அப்போ வந்து உங்க மூலமா வரும்பொழுது முன்னேற்றத்துக்காக அடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டேபிள் growth. இதுதான் உலகத்துடைய ஆபரேஷன். இப்படிதான் இதை வந்துட்டு ஈவன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நன்மையான விஷயம். எதற்காகனா அவர்களுக்காக நாம் கொடுக்குறோம் அந்த விஷயங்கள். அவர்கள் வந்துட்டு அவர்கள் சம்பாதிக்கல, அவர்கள் வந்துட்டு நம்ம அவர் மேல் அன்பு வைத்ததுனால அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இன்னும் அறிய வேண்டும், இன்னும் உலக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் குட். ஸோ பாவத்தை விட்டாச்சு, ஓகேங்களா? இப்போ பாவத்தை விட்டாச்சு, இப்போ நீதிக்கு போகலாம், சத்தியத்துக்கு போகலாம், ஓகேங்களா? இது வந்து பாவத்தோட ஏன் பாவம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? இப்போ நீதியை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, சத்தியத்தை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, எவ்ரிடே we are called to understand the world's principles and things and then use it in a Christian way. புரியுதுங்களா? இப்போ இந்த சாவி இருக்கு, இந்த சாவியை அன்கிறிஸ்டியன் வேவாக யூஸ் பண்ணனா இதை உடைக்கலாம், சும்மாவே உடச்சி போட்டுட்டு திரும்பி அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா அன்யூஸ்லெஸ் ஒர்க் பண்ணலாம். இது வந்து யூஸ்லெஸ் ஒர்க், இது உடச்சிடலாம். இல்லாவிட்டால் இந்த சாவி வந்து நான் பத்திரமா வச்சுட்டு உடைக்காம வச்சுட்டு கரெக்டாக பிரயோஜனமா எங்கே பிரயோஜனப்படுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு கிறிஸ்தவன் யார் என்றால் அவன் முதலாவது இந்த சாவி என்று அறிந்திருக்க வேண்டும். அங்குதான் ஞானம் அறிய வேண்டும், கல்வி அறிய வேண்டும். இதை பார்த்தா என்னென்ன ஒரு குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. இதை பார்த்தவங்களுக்கு நமக்கு என்ன தெரியும்? இது ஒரு கீ தெரியும். ஸோ அப்போ அதை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? ஸோ தட்ஸ் வாய் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இந்த அறிவியெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாத்திரமல்ல, இப்பொழுது யூடியூப் அதெல்லாம் இருக்குது. எவ்ரிபடி நோஸ் திஸ், ஓகேங்களா? யூடியூப்ல வந்து இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை மிகுந்த நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம், மிகுந்த தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். இதான் ஒரு கிறிஸ்டியனுடைய டைலமா. என்னன்னா அவனுக்கு பாவம் என்றது தெரியும், அப்பொழுது அவனுக்கு சோதனை என்னன்னா அதை நான் வந்து நன்மைக்கு பயன்படுத்திடுவேனா இல்லை தீமைக்கு பயன்படுத்திடுவேனா என்பது. ஸோ அதை தீமைக்கு பயன்படுத்தாமல் நன்மையான விஷயங்களை அநேக காரியங்களை அறிந்து கொண்டு இந்த உலக காரியங்களை அறிந்து கொள்ளணும். எப்படி how this world works, this physical, இப்போ இதெல்லாம் தெரியலன்னா
how can we improve our life? இப்போ இந்த சேர்லாம் கிரியேட் பண்ணாங்க இல்லையா, 1000 காலத்துக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டிக்கே கண்டுபிடிக்கலையா, அவங்க என்ன வச்சிருந்தாங்க, மரம் வச்சிருந்தாங்க. மரத்தை வச்சு அவங்க வந்து அதை வச்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பொழுது கர்த்தருடைய கிருபையில அநேக ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு எப்படி ஒரு பிளாஸ்டிக்கை ரெடி பண்ணுறது கண்டுபிடிச்சு அது வந்து இப்போ வந்து எவ்வளோ வருஷங்களாக சேர் அப்படியே இருக்கு பத்திரமா. அது வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு உடஞ்சி போயிட்டு மரம் வந்து மரத்தில் என்ன வர சொல்லுங்க, செல் அடிச்சு டெர்மைட்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ அதெல்லாம் அந்த இதெல்லாம் நம்ம இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் இல்லையா. ஸோ ஆல் தி சயின்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் when it is used in the right way. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கல்வியும் உதவியாக இருக்கும். இப்பொழுது this is the physical reality that we currently have. அப்பொழுது இந்த மாதிரி நம்ம physical reality நமக்கு வேணும்னா, நன்மையான கிறிஸ்துவ ஜீவியத்தில் முன்னேறணும்னா என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் முக்கியம். என்ன மரணம் முக்கியம்னா, நம் பாவ நேச்சர், the fleshly nature, மாம்சத்தோடைய மரணம் முக்கியம். இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, அமேலேக்கியர் வந்து மாம்சத்துக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. அமேலேக்கியர் அதை கர்த்தர் சொல்றார், முற்றிலுமாக அங்கே சங்கரிக்கணும். அதாவது மாம்ச கிரியைகளை முற்றிலுமாக அழிக்கணும். மாம்சக்கிரியை பிரயோஜனமே கிடையாது சொல்லிட்டார். அதாவது இந்த மாதிரி ஒரு மாம்ச ஞானம் இருந்தால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு நினைப்போம். தட் இஸ் வாட் ஆர் பாலிடிக்ஸ். இது பற்றி ஞானம் வந்துட்டு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், இந்த உலகத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மாம்சம் எதற்குமே உதவாது, ஆவி மற்றும் தான் உதவும். The flesh profited nothing, only the spirit gives life. So மரணம் வேண்டும். எதற்கு வேண்டும் என்றால், மாம்சத்துடைய சுபாவங்களுக்கு மரணம் வேண்டும். முதலாவது. இரண்டாவது ரியாலிட்டி பிசிக்கல் டெத். ஓகே, சரீர மரணம். அதாவது நாம் வளர்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம், வளருகிறோம், பின்பு மரிக்கிறோம். எதற்காக சரீர மரணம் வேணும் என்றால், சரீர மரணம் வந்த பின்புதான் உயிர்த்தெழுதல் மரணம் வேண்டும். நம்ம வந்துட்டு சரீரத்தையும் வைத்துக்கொண்டு உயிர்த்தெழுதலையும் வைத்துக்கொண்டு வாழ முடியாது. புரியுதுங்களா? ஏன் சரீரத்தையும் உயிர்த்தெழுதலை வைத்துக்கொண்டு வாழ முடியாது என்றால், அந்த காலத்தில் அவர் நினைத்தாங்கன்னா இந்த சரீரம் மட்டும் மறித்துட்டு இந்த சரீரம் மட்டும் புது சரீரம் கொடுத்துருவாருன்னு நினைத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆய்வு நம்ம என்ன இருந்திருக்கிறோம், எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? எல்லா காற்று கூட லிங்க் ஆயிருக்கு. we are linked by every atom. ஓகே, நான் இப்போ பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லையா? இது வந்துட்டு எப்படி கேட்குது? ஏர்ல வந்து ஏர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் வைப்ரேட்டிங். நான் வாய் அசைக்கிறேன், கொஞ்சம் சவுண்ட் கொடுக்குறேன், இங்கே அந்த சவுண்டை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். அந்த சவுண்ட் வந்து வைப்ரேஷன் ஆய் எல்லாருக்குமே வந்து எவ்ரிபடி யூ கேன் ஹியர் த வைப்ரேஷன் இன் யுவர் இயர்ஸ். And then using that vibration you hear some sound, and that sound you interpret it as words. இதனால தான் ஒரு குழந்தைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு குட்டி குழந்தை இருக்கு, அது சத்தம் கேட்கும், ஆனால் வார்த்தை புரியாது. ஹலோன்னு சொல்ற மீனிங்க்கு அதுக்கு அடிக்காம நினச்சிக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த வார்த்தையை இன்டர்பிரேட் பண்ற அளவுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய மூளை வந்து நாம் பிறந்ததுலேருந்தே நாம் அதை ரெடியாக்கிட்டு வந்துருக்கோம். We have been training our mind to interpret sound and words to information. Our brain is being used to take information. So all this information that we have, okay, இதற்கு என்ன பிரயோஜனம் என்றால், கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னும் அதிகமாக சொல்றதுக்கு தான் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். இப்போ அந்த காலத்து மக்கள் தாங்கள் அவர்களுக்கு இருந்த அறிவில் என்ன சொன்னாங்க? It will be sown a natural body, it will come back a spiritual body. அந்த காலத்துல கர்த்தர் அவ்வளவுதான் சத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. எப்படின்னா, இயேசுவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க, 3 நாள் கழிச்சு என்ன ஆச்சு? அந்த சரீரம் காணாம போயிடுச்சு, இயேசு உயிர்த்துல வந்துட்டார். அப்போ எப்படி ஒரு சின்ன அற்புதம் தான், அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் மாறி வெளியே வந்துருச்சு, அப்புறம் அவர் பரவேறி போயிட்டார். இப்படின்ற ஒரு சின்ன அடையாளத்தோடு கர்த்தர் வேலை செய்தார். அப்போ அங்கிருந்து விசுவாசத்தை, அவர்களுக்கு இருந்த விசுவாசத்திலிருந்து அவர்களை சத்தியத்திற்கு கொஞ்சம் எடுத்து விட்டார். அவர் சகல சத்தியத்தையும் சொல்ல முடியவில்லை. இயேசுவை குறித்து பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான்
யோவான் யோவான் 16:13. யோவான் 16:12 படிங்க. 12:13. John chapter 16 verse 12 and 13. இன்னும் அநேக காரியங்களை இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். இங்க பார்க்கிறோம் 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் ஜீவனுள்ள தேவன், God is a living God. வந்தாரு போயிட்டாரு முடிஞ்சு போச்சு எப்படியே வாழ்ந்துக்கும் இல்லாம கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தான் சகல சிருஷ்டியும் படைத்தவர். அவர் ஒவ்வொரு எப்படி ஒர்க் ஆகணும் எல்லா சட்ட திட்டங்களையும் போட்டிருக்கிறார் இந்த உலகத்துல. அப்பொழுது அவர் சொல்றாரு, நான் நிறைய காரியம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு, ஆனா அதை நீங்க தாங்க மாட்டீங்க. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்பாக கிராவிட்டியை பத்தி சொன்னா அவரால் தாங்க முடியுமா? அதாவது ஒரு பொருளை போட்டோன்னா இந்த ஸ்பீட்ல இங்க போய் இங்க விழுதுரும் அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் டைம் ஆகும்னு சொன்னா அவர்களால் அந்த சத்தியத்தை அவர் ஏற்க முடியாது. இது எப்படி நடக்குது அவர்களுக்கு புரியாது. ஏன்னா அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் எண்ணங்கள் என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்து குருடன் பிறந்தால் அது இவன் செய்த பாவமா இவர் பெற்றோர் செய்த பாவமா என்ற எண்ணத்தில் இருக்காங்க. அவர்களுடைய சத்தியத்துடைய வெளிச்சம் எவ்வளோன்னா, அதான் பாவம், அதாவது சூப்பர்ஸ்டிஷன் இருக்காங்க. இது பாவத்தினால பிறந்துச்சு, பாவத்தினால இது கஷ்டம் வந்துச்சு, அது பாவத்தினால வந்த கஷ்டம் தான். அறியாமை அது ஆதாம் மூலமாக சகல மனிதர்களுக்கும் ஒரு மாதிரி பிறக்கும் கூட சில நல்லா கஷ்டத்தில் பிறக்கிறாங்க. ஆனா அவர்களோட எண்ணம் அப்படின்னா இவன் செய்த பாவம் இவன் பெற்ற செய்த பாவமா அப்படின்ற ஒரு இருள இருந்தாங்க. அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து போதிக்க வேண்டியது அநேக காரியங்களை போதிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நாம் புதிய பாட்டு விசுவாசத்தில் இருக்குன்னா நான் சொன்னபடி பாவத்தை விட்டு நீதிக்கு பார்க்க போறோம், நீதியும் சத்தியத்தை கேட்க போறோம். ஸோ இந்த சத்தியத்தை தேடும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன பிசிக்கல் ரியாலிட்டி பார்த்துக்கணும். அதில் மரணம் முக்கியம், மாம்சத்துடைய மரணம் முக்கியம், மாம்ச நேச்சரோட மரணம் முக்கியம். இரண்டாவது என்ன முக்கியம்னா, இந்த சரீர மரணத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சரீர மரணம் எல்லாருக்கும் வரப்போகுது, அது இட்ஸ் கமிங் சூன். இன்னைக்கு இல்லை நாளைக்கா இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். ஆனால் வாழ்கிறது கொஞ்ச நாட்கள் இயேசுக்காக வாழ்வோம். ஓகேங்களா? இந்த சத்தியத்தை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏன் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரீர மரணம் ஏன் வரணும்னா இயேசுவுக்கு வந்தது. நல்ல கேள்வி. இயேசுவுக்கு சரீர மரணத்தை கொடுத்ததினால நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். புரியுதா? மாம்சத்தில் இயேசுக்கு சரீர மரணத்தை கொடுத்தார். அதான் பாருங்க, எபிரேயர் 2:9. எபிரேயர் 2:9. Hebrews chapter 2 verse 9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரத்து நிமித்தமும் மகிமையினாலும் பலத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நல்ல அந்த வருஷம் அதை வந்து பிரிச்சு படிக்கலாம். என்னன்னா எபிரேயர் 2:9 பாடுகள் வழியாக. அதாவது but we see Jesus was made a little lower than the angels. முதலாவது காரியம் அங்க காணிக்கலாம், தூதர்களிலும் சற்று சிறியவராக படைக்கப்பட்டார். இப்போ அதே நல்லா மைண்ட்ல எழுதிக்கங்க. அப்புறம் கவனிங்க, ஆதியாகமத்தில் நாம் வந்து மனித உலகத்தை படைக்கிறோம் பார்க்கணும். கர்த்தருக்கு மனிதர்களோட சண்டையா இல்ல சாத்தானோட சண்டையா? சாத்தானோட தான் சண்டை. இப்போ ஏன் சாத்தானோட சண்டை? ஏன் கர்த்தர் வந்து ஏன் சாத்தானை தள்ளிவிட்டார்? ஏன் சாத்தான் விழுந்து போனான்? பெருமையான விழுந்து போனான், கர்த்தருக்கு கீழ்ப்படியாம விழுந்து போனான். ஓகேங்களா? சேட்டன் rebelled against God. He did not want to obey God. சாத்தான். அப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் மூவர். பரலோகத்துக்கு சாட்சியவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த வார்த்தையாக கிறிஸ்து தான் மாம்சத்தில் வந்தார். சரிங்களா? ஆனா
எப்படி வந்து கர்த்தர் தன்னை நீதி உள்ளவர் எப்படி சொல்றது? அதாவது சாத்தான் நீ கேட்டவன், நான் நீதி உள்ளவன் எப்படி கர்த்தர் சொல்வது? எப்படி என்றால் அவர் கூறின வார்த்தையின்படி அவர் செய்து காட்டினார். சரிங்களா? கர்த்தர் தாம் சொன்னதை செய்து காட்டினார். இதை நாம் மனிதர்களாக பார்க்கிறோம். இந்த புக் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க. இந்த புக் வந்துட்டு தூதர்களுக்கு எழுதப்பட்டிருக்கா, மனிதர்களுக்கு எழுதப்பட்டிருக்கா? மனிதர்களுக்கு. ஏனென்றால் இதை தூதர்கள் படிக்கணும்னு அவசியம் இருக்கா இல்லையா? இல்ல. அவர்கள் பரலோகத்துல பார்க்கிறாங்க பிதாவை, அவர்களுக்கு சகலமும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? இந்த புத்தகம் மனிதர்களுக்கு கர்த்தரை கொடுத்து ஞானம் கிடைக்க, கர்த்தரை கொடுத்து அறிந்து கொள்வதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த புத்தகம் இல்லைன்னு இருக்குங்களேன், இப்போ கர்த்தர் மனிதர்களோட பேச விரும்பவில்லை. கர்த்தர் மனிதரோட பேச விரும்பவில்லை. கர்த்தர் இருக்காரு, சாத்தான் இருக்கான். அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா, குமாரன் இந்த வார்த்தையை, குமாரனை தூதனாக மட்டும் மாற்றி, தூதனுடைய ரூபத்தை எடுத்து அவருடைய கீழ்ப்படிதல் மூலம் தன்னை நீதி உள்ளவர் என்று காட்டியிருக்கலாம். ஒரு குமாரன் தன் பிதாவுக்கு கீழ்ப்படிதல் மூலமாக பிதா நீதி உள்ளவர் என்று அறிந்து கொள்வார். ஓகேங்களா? இது வேதத்திலையும் பார்க்கிறோம், உலக வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். When a son obeys his father, the father is considered a righteous father. ஏன்னா அவரை நம்பி அவன் கீழ்ப்படியான். புரியுதுங்களா? இப்ப குமாரன் தூதனாக வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அங்கேயே வந்து என்ன ஆகுதுன்னா, சாத்தான் யாராக இருந்தான்? தூதனாக இருந்தான். அப்போ அவனுடைய கீழ்ப்படியாம என்ன ஆகுது? தண்டிக்கப்படுகிறது. இதற்கு வசனம் என்ன படிக்கலாம், அதோடைய கிளாரிட்டி புரியும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10:6. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையில் செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். மறுபடியும் படிங்க. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். அதாவது ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் நிறைவாகும் பொழுது, அவர்கள் கீழ்ப்படிச்சு பெர்ஃபெக்ட்டா முடிக்கும் பொழுது, அப்பொழுது எல்லா கீழ்ப்படியாம என்ன ஆகுதுன்னா அது தவறு என்று அறிந்து கொள்ளப்படுது. அப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக மற்ற பாவம் கண்டிப்பு வந்து அதெல்லாம் பாவம் செய்கிறவர்களெல்லாம் மரணத்துக்கு தண்டனை உள்ளவர்கள் என்று அறிகிறோம். இயேசுவை குறித்தும் அறிகிறோம். என்ன அறிகிறோம்? இயேசு மரித்து உயிரோடு வளர்ந்த பின்பு நாம் என்ன அறிகிறோம்னா, அவர் ஏன் உயிர வந்தார்? அவர் பரிசுத்தமாக இருந்ததுனால, அவர் பாவம் செய்யாததுனால உயிரோடு வந்தார். அப்ப மனிதர்களாக நாம் எதற்காக மரிக்கிறோம்? நாம் பாவிகளாக இருக்கிறதுனால மரிக்கிறோம். அப்பொழுது இதேதான் வந்து இதான் பிரின்சிபல். அப்போ தூதனாக குமாரன் வந்திருந்தால், தூதனாகவே கீழ்ப்படிந்திருந்தால் சாத்தானை அவன் ஜெயித்திருக்க முடிந்து விட்டது. அப்பொழுது ஏன் மனிதனாக வந்தார் என்றால், அவருடைய ஜெயத்திலே நாமும் பங்குள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் மனிதனாக வந்தார். அல்லேலூயா. நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஆமென். எபிரேயர் 2:9 திரும்பி படிங்க. அடுத்த லெவல் போகலாம். Hebrews chapter 2 verse 9. அதே வசனம். எபிரேயர் 2. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிடம் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் பலத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம், பாடுபட்டதினால். ஆமென். அதாவது இப்பொழுது வந்து மரணத்தை ருசி பார்ப்பதாக. எதற்காக மரணத்தை பார்க்கணும்? ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். அதாவது தூதனாக வந்திருந்தால் சாத்தானை தோற்கடித்து விடுத்திருக்கலாம். ஆனா மனிதர்கள் என்ன ஆவார்கள்னா, மனிதர்கள் வந்து தேவன் அப்படியே மறித்து முடிந்து இருக்கு இந்த உலக மனிதர்களுக்கும். அதுக்கப்புறமா புதிய ஆத்மாக்கள் கிடையாது. புதிய ஆத்மாக்கள் உருவாக போறதில்லை, பிறக்க போறதில்லை. ஆனால் இயேசு என்ன செய்தார் என்றால், அவர் மனிதனாக வந்து
மனிதனாக வந்தது எதற்காகனா மனிதர்களையும் அவரோடு சேர்த்து கொள்ள வந்தார். அது மாத்திரமல்ல, மனிதனாக வந்துட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நீங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டீங்களா, நான் தான் கடவுள், நீங்க பார்த்துட்டு விசுவாசிச்சு அப்புறம் செத்துட்டு போயிருங்க, முடிஞ்சிச்சு உங்களுக்கு கதை. ஏன்னா நிறைய பேர் அதை விசுவாசிக்கிறாங்க. மரணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, மரணத்துக்கு அப்புறம் நம்ம மண்ணோட மண்ணாக போக போகிறோம், இதற்கு மேல வாழ்க்கையெல்லாம் இல்லை, எப்படி வேணா கொஞ்சம் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதற்காக வரவில்லை. அவர் வந்து மனிதர்களோடு இருந்தும் நாம் தேவனை வெளிப்படுத்தும் பின்பு அவர் மனிதர்களுக்காக மரணத்தையும் ருசி பார்த்தார். எதற்காகனா அடுத்த வசனம் 10ஆம் வசனம், ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலே நமது சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு என்றுதான் இருந்தது. ஆமென். உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துறது. ஓகேங்களா? அதாவது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா, நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தது காரணம் அவர் முன்னோடி ஓடுவதற்காக. he went first. அது வரைக்கும் மனிதர்கள் எங்க இருந்தாங்கன்னா பாதாளத்தில் இருந்தாங்க என்று சொல்றாங்க. பாதாளத்துல கைதியாகப்பட்டு இருந்தாங்க. they were in prison, they could not go to the presence of God. கர்த்தருடைய சமூகத்திற்கு அவர்கள் செல்ல முடியாம ஆபிரகாமுடைய மடியில இருந்தாங்க. ஏப்ரஹாம்ஸ் bosom. அவர்கள் அங்க காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா இப்போ இயேசு வந்த பின்பு அவர் மரித்து நம்மை பிதாவோடு சேர்க்கிறார். 14ஆம் வசனம் படிங்க, verse 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். Okay, verse 14 மட்டும் பார்த்தோம்னா, that through death he may destroy him that had the power of death. அதாவது மரணத்தின் மூலமாய் மரணத்தின் அதிபதியான பிசாசை அழிக்கும்படிக்கு அதை செய்தார் பார்க்கிறோம். அப்போ அதாவது இப்போ ஒரு விஷயத்தை அழிக்கணும்னா கேளுங்க, how to you can destroy something. ஒரு விஷயத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதை விட்டு எஸ்கேப் ஆகிறது கிடையாது, அதன் மூலமாக செல்ல வேண்டும். கர்த்தர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை எஸ்கேப் ஆக வைக்கல, அதன் மூலமாக நடத்தி கொண்டு சென்றாலும் பார்க்கிறோம். அதே போல இங்கேயும் மரணத்தை விட்டு மனிதன் மரணத்தை அழிக்க வேண்டும். அப்பொழுது எப்படி அவர் அழித்தார் என்றால் அதன் மூலமாக அழித்தார். ஏனென்றால் மரணம் யாருக்கு வர வேண்டும்? மனுஷனுக்கு வர வேண்டும். எந்த மனிதனுக்கு வர வேண்டும்? இந்த மாதிரி மனிதன் எல்லா மனுஷனுக்கும் வருது. குறிப்பிட்டத்தக்க பாவம் செய்கிற யாவும் பாவத்துக்கு சம்பளம் மரணம். எல்லா மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது, அதனால அவன் மறிக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். பாவம் இல்லாதவர் என்ன செய்தார்? மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஓகேங்களா? அந்த வசனம் ஓகே. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நாம் அப்படி அல்ல. மனிதனாக பிறக்கிற நமக்கு மரணம் என்பது நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது பவுலே சொல்வார். என்னென்றால் வசனம் 2 வசனம் படிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் நம்பிக்கையால் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையால் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நியமித்திருக்கிறோம். நிச்சயத்தை இருக்கிறோம். நல்லா இருந்தோம் இருக்கா? But we had the sentence of death in ourselves. But அதுதான் என்னன்னா, மனிதர்களுக்கு மரணம் வர வேண்டும் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை யார் காப்பாற்றுவார் என்றால் தேவன் தான் காப்பாற்றுறார். பவுல் என்ன நினைத்தார்னா, நான் அங்கேயே மரிக்க போறேன் என்று நினைத்தார். பவுலுடைய வார்த்தையில அதே இந்த சூழ்நிலை என்னை மேற்கொண்டு விடும், இந்த இடத்துல நான் மரித்து போயிடுவேன், எனக்கு யாரும் காப்பாற்ற முடியாது என்று.
ஆனால் கர்த்தர் எல்லாரையும் காக்கிற கர்த்தர் என்ன செய்யறாருன்னா பவுல் அங்க காக்கிறான்னு பார்க்கணும். So the God who preserves, who raises up the dead, protected Paul at that time. அவர் மரித்து உயிரோட இருக்கலாம், அப்படியே வைத்து காக்கலாம். இதுதான் வந்து எங்க பார்க்கிறோம், ஈசாக் கிட்ட பார்க்கிறோம். ஈசாக்கை மரிக்க விட்டுட்டு கர்த்தர் எழுப்பல, பிள்ளையாண்டான் மேலே கை போடாதே அப்படின்னு நிறுத்திட்டார். ஸோ மரணத்திலிருந்து காக்கிறதுக்கு மரித்து இயேசுவை கூட மரிக்க விட்டும் எழுப்பலாம், மரிக்காமலும் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் மரிப்பது ஏன் நல்லது? இப்பொழுது ஏன் நாம் வந்து மரிப்பது நல்லது என்று பார்த்தோம்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஏன் நாம் மரிப்பது நல்லது? ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுத்து தக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்று தாங்கள் சாக கொடுத்ததை விட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். So this death that comes, நமக்கு இப்பயே வந்தாலுமே அது வந்து கர்த்தர் காப்பாற்றுறாருன்னா கிருபையாக காப்பாற்றுறாரு. ஆனால் மரிக்க கொடுக்கும் பொழுது, சிலர்லாம் சின்ன வயசுல மரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, மரிக்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை உயிர் எடுக்கும் பொழுது மேன்மையான உயிர்த்தெழுதலை தருகிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான உயிர்த்தெழுதலை தருகிறார். அதே எபிரேயர் 2:9-10 போயிடலாம். இது முடிச்சிடலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்கள் சற்று சிறியவராகப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவர் கேட்டதாக இருந்தது. 15ஆம் வசனம் படிச்சிருக்கோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமென். சோ ஜீவ காலமா சிலர், அதாவது சுவிசேஷத்தை கேட்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து கர்த்தர் விரோதிகளா இருக்கிறது இல்லை. எப்படி விரோதிகளாகிறாங்கன்னா, அவர்கள் மரண பயத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்களா இருக்காங்க. இப்படி நான் பேசிட்டா, நான் வந்து கர்த்தரை அறிக்கையிட்டா எனக்கு என்ன நடக்குமோ, என்னை ஒதுக்கி விடுவார்களோ, குடும்பம் ஒதுக்கி விடுவார்களோ அப்படின்ற ஒரு மரண பயத்துல அவர் கட்டப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷம், இயேசுடைய உயிர்த்தெழுதல் சுவிசேஷம் வரும் பொழுது மரித்த பின்பு வருகிறது தான் நித்திய ஜீவன் வரப்போகிறது. இந்த உலகத்துடைய சகல காரியங்களும் இந்த ரியாலிட்டி will be taken away. கர்த்தர் தாமே புதிய ஒரு சிருஷ்டியை உண்டாக்க போகிறார். அந்த சுவிசேஷத்தை அவர் கேட்கும் பொழுது அவர்கள் இந்த மரண பயத்தினால, இந்த உலகம் இருக்கிறதுனால அவர்கள் நிறைய அறிந்திருக்கிறாங்க. அவர் இந்த உலகத்தை குறித்தும் இந்த உலக காரியங்களை குறித்தும் எப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் செயல்படுது என்றும் எப்படி ஜனங்களுடைய உதவி நமக்கு தேவை, செல்வாக்கு தேவை, அப்படி எல்லாமே அறிந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய பெரிய எம்எல்ஏ வேணும், இவங்களாம் வேணும், இல்லாட்டி நம்ம குடும்பம் வந்துட்டு நம்ம துரத்தி விட்டுருவாங்க, நம்ம இயேசு சொல்லிட்டா துரத்தி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் இந்த உலக காரியத்தை குறித்து அவர்கள் எண்ணும் பொழுது அந்த மரண பயத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்படி இப்படி மாட்டிக்கொண்டவர்களை விடுதலையாக்க அதற்காகவே இயேசு என்ன செய்தார்னா, மரித்து சாத்தானுடைய அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டு மரித்தவர்களை, மரணத்துக்கு பயக்கிறவர்களை அதில் விடுதலையாக்கினார். ஆமா, இது அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் படித்து முடிச்சிடலாம், கடைசி வசனம். ஏன்னா அதே போலவே நாமும் இந்த காலத்தில் செயல்படலாம். எப்படின்னா, அப்போஸ்தலர் 2ஆம் வசனம் 37, 38, 39, 40, ஆமா 37 முதல் 40 வசனம். அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். அதன் பின்பு அடுத்து வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி
ஆமென். அடுத்து 40 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே அப்பா, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே இது நம்ம எங்களையும் எங்களை பயிரத்தில் இந்த ஆவியிலும் எழுதும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலம் அப்பா நாங்கள் உண்மை உறுதியாக இன்னும் பற்றிக்கொள்ள கிருபை தாருங்கள். இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம். அந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல. இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த உலகத்திற்காக அல்ல, உங்களுடைய நாமத்திற்காக இதை பயன்படுத்துங்க. எங்களோட வாழ்க்கையை அப்பா உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம். இந்த மாதிரி இன்னும் அநேகர் யாரெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறார்களோ, கட்டுகளில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உங்களுடைய ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியே அல்ல, வளத்தின் ஆவியையும் தந்திருக்கிறார் பார்க்கணும் ஆண்டவரே. பிதனுக்கு பார் லவ் அவர்களுக்கு அப்பா உண்மை தைரியமாக உண்மை அறிக்கையிட உங்களுக்கு சாட்சி கொடுக்க கிருபை தாரும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.